ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தில் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்கிற இரண்டு நிலைப்பாடானது சொல்லப்படுகிறது. பழைய உடன்படிக்கை என்பது விடுதலை பயண புத்தகம் 19வது அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது, எகிப்தில் அடிமைகளாக இருந்த மக்களை ஆண்டவர் அந்த துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். அவர்களை வழிநடத்துகிறார். நெருப்புத்தூணாய் மேகத்தூணாய் இருந்து அற்புதமாய் பாலைவனங்களிலும் செங்கடலை கடக்கவும் யோர்தானை கடக்கவும் எரிக்கோ மதிலை தகர்க்கவும் அவர்களோடு உடன் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சீனாயில் மலையில் உடன்படிக்கை அவர் செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி, நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். இந்த உடன்படிக்கையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்க. இந்த உடன்படிக்கையை வாழ்க்கையில் கடைபிடித்து நடந்தோம் என்றால், நீங்கள் எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் என்கிற வாக்குறுதி தரப்படுகிறது. அவர்களும் ஆர்வத்தோடு ஆண்டவர் கூறியபடியே அனைத்தையும் செய்வோம் என்று கடவுளுக்கு பதிலளிக்கிறார்கள். மோசேவிடத்தில் எடுத்து சொல்கிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் அந்த கடவுளுடைய உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள். கடவுளுடைய திட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். மனம் போன போக்கில் வாழ்ந்தார்கள். கடவுளை உதாசீனப்படுத்தினார்கள். வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள். இதனால் அந்த கடவுளுடைய மகத்துவத்தை, கடவுளுடைய வழி நடத்துதலை, பாதுகாப்பை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கடவுளிடமிருந்து விலகிச் சென்றார்கள். இதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த புதிய உடன்படிக்கை என்பது, இறை வார்த்தை அழகாக சொல்லுகிறது, என் சட்டத்தை அவர்களின் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். எப்படி பழைய காலத்து கல்வெட்டுகள் எல்லாம் அழியா நினைவு சின்னமாக இருக்கிறதோ, அதுபோல ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள் நம்முடைய உள்ளத்தில் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இதயத்தில் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவரை அவர்கள் முழுவதுமாக அறிந்து கொள்வார்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை எல்லோரும் கடவுளை அறிந்து வைத்திருப்பார்கள். இனிமேல் நான் அவர்களுடைய தீச்செயலை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் இரக்கத்தோடு அவர்களின் தீச்செயலை நான் மன்னித்து விட்டேன். பாவங்கள் இனிமேல் அவர்களிடத்தில் இராதபடி நான் அவர்களின் பாவங்களை கழுவி விட்டேன், தூய்மைப்படுத்தி விட்டேன். இதுவே புதிய உடன்படிக்கை என்கிற அந்த புதிய உடன்படிக்கை தருகிறார். புதிய உடன்படிக்கை என்பது மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 27 முதல் 29 வரை உள்ள இறைவார்த்தைகள். அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்படும் இரத்தம். இதுதான் புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிந்திய இரத்தம், அவர் நம் ஒவ்வொருவருக்காக கொடுத்த அந்த உன்னதமான உயிர் தியாகம். புதிய உடன்படிக்கை.
அந்த புதிய உடன்படிக்கையை தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நீங்களும் நானும் நினைவு கூறுகிறோம். அந்த புதிய உடன்படிக்கையில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெறுகிறோம். நற்செய்தி வாசகத்திலும் பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தருகிறார். தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார், தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கு அதிகாரம் தளித்தார். இந்த புதிய உடன்படிக்கையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு உடன் இருக்கிறார்கள், நற்செய்தியை பறைசாற்றுகிறார்கள். தீமையை குறித்து, தீய சாத்தானை குறித்து அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வல்லமையோடு அவற்றை விரட்டி அடிக்கிறார்கள். ஆனாலும் நாம் வாழ்கிற இந்த சூழ்நிலையிலும் தீமைகள் பெருகி கொண்டுதான் இருக்கின்றன, குற்றம் குறைகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன. சமீபத்தில் கேரள மாநிலத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன தீர்ப்பு என்றால், 24 வயது ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை. இதுதான் மிகுந்த குறைந்த வயதில் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற மரண தண்டனையாக இருக்கிறது. 24 வயதில் மரண தண்டனை. என்ன விஷயம் என்றால், அந்த பெண் ஒரு பையனை காதலித்திருக்கிறார். அவருடைய பெயர் கிறிஸ்மா என்பது. கிறிஸ்மா அப்படின்ற அந்த பெண் ஷாரோன் ராஜா என்கிற பையனை காதலித்திருக்கிறார். இவங்க 2 பேருக்கும் இடையே காதல் கனிந்திருக்கிறது, மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பெண்ணுக்கு வேறொரு மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்கள் முடிவு செய்கிறார்கள். இதன் அடிப்படையில் எப்படியாவது இந்த ஷாரோன் ராஜை கழட்டி விட்டுறணும் அப்படின்னு முடிவெடுக்கிறா. ஆனால் அந்த பையன் அவள் மீது மிகுந்த அன்பு கொண்டு பாசம் கொண்டு காதலிப்பதாக சொல்லிவிடுகிறான். அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து 3 முறை கொலை முயற்சியில் ஈடுபடுகிறாள் இந்த பெண், கிறிஸ்மா என்கிற இந்த பெண். பிரியமானவர்களே, இந்த கொலை முயற்சியின் அடிப்படையில் அந்த ஷாரோன் ராஜும் 3வது முறை மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இறந்து போகிறான். இந்த கொலை வழக்கில் தான் இந்த பெண் she is a devil அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கி அவருக்கு மரண தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த 3 நாளுக்கு முன்னாடி தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் எப்படி அநீதிகள், அட்டூழியங்கள், தவறுகள், குற்றங்கள், ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவது, போலித்தனம், இதெல்லாம் காணப்படுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்தில் எல்லோரிடத்திலும் மொபைல் ஃபோன் வந்துவிட்டது. அதனால் குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, தீமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. போதை பழக்க வழக்கங்கள் சமூகத்தில் நம்முடைய மக்களிடத்திலே அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கையில் எப்பொழுதும் பங்கு பெறுவோம். இந்த வாழ்க்கையை புனிதமாகவும் ஆண்டவருக்குரிய ஆசீர்வாதமான வாழ்வாகவும் வாழ்வோம். கடவுள் நம்மை தொடர்ந்து இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.